கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். வீட்ல டெய்லி நடக்கிற ஒரு கூத்து தான். இவங்க 3 பேத்துக்கும் லஞ்ச் பாக்ஸ் குடுத்ததுனால, கதிர் அழகா சாப்பிட்டுட்டு, காலேஜ்லயே ஒரு வாஷ் பண்ணிட்டு, வீட்லயும் வந்து வாஷ் பேஷன்ல போட்டுருவான். சானும் எடுத்துக்கோங்க, "அம்மா நான் இத சாப்பிட்டுட்டேம்மா, பாரும்மா பாரும்மான்னு" அதுவே என்ன ஓப்பன் பண்ணி காமிச்சு, டெய்லியும் கொண்டு போய் வாஷ் பேஷன்ல அதுவே போட்டுரும். ஆனா எனக்குன்னு ஒண்ணு வந்து வாச்சிருக்கு பாத்துங்க. இந்த பிரபா இருக்குல்ல, சாப்பிட்டுட்டு அழகா ஆஃபீஸ்ல கழுவி வச்சுருவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்து அத எடுத்து போடுறதுல என்னங்க பிரச்சனை? எனக்கு புரியல. எனக்கு எப்பவுமே பாத்திரத்த வாஷ் பண்ணி, ட்ரை பண்ணி யூஸ் பண்றது தான் எனக்கு பிடிக்கும். நான் டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன், தயவுசெஞ்சு இப்படி பண்ணாதீங்க. ஆஃபீஸ்ல வந்தோன்னே எடுத்து வாஷ் பேஷன்ல போட்டுருங்கன்னா, ஒரு நாள் கூட கேட்கறதே இல்லைங்க. இன்னைக்கு சரியான ஃபைட் எனக்கும் பிரபாக்கும். இன்னைக்கு என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் குருமா வச்சு, ஒயிட் ரைஸ் வச்சு அண்ட் கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சு மத்தியானத்துக்கு கொடுத்து விட்டுட்டேன். சானுக்கு வந்து இன்னைக்கு ஹாஃப் டே தான். அதனால பொமோகிரானட்டும் தண்ணியும் மட்டும் கொடுத்து விட்டாச்சு. என்னடா இந்த நாய்க்குட்டி ஓடிக்கிட்டே இருக்கானா, அது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருக்கானேன்னு பார்த்தா, கொசு மருந்து அடிக்க வந்திருக்காங்க. அதை பார்த்து பயந்துச்சு பயப்புள்ள. எக்ஸாம் நடக்கிறதுனால தக்ஷ்விக்கும் சானுக்கும் ஹாஃப் டே தான். இவளுக்கு சாட்டர்டே சண்டே சமாளிக்கிறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த 2 வாரத்தை வச்சு எப்படி சமாளிக்க போகிறோன்னு எனக்கும் பிரவீனாக்கும் சுத்தமாக ஐடியாவே இல்லை.